ओम श्रीमद्देवोधाय नमः। श्रीशैलेशदयाभात्रं दीपक्त्यादिगुणार्णवं यदीयन्त्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयागुणमध्यमाम् अशुताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पूर्वभृग्पुण्यां ऋषिगाननोद्भवां पाण्ड्ये विश्वम्बरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं। गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पदे नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोज संस्कृतं गुणवारिधं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णप्रियतनूजं तदपावत्तबोधं श्रीराघवार्य गुरुवन्वहमाश्रयामि। ஓம் ஸ்ரீமத்யே கோதாய நமஹ. அடுத்தது இந்த 13வது பாசுரம். எம்பெருமானுடைய சொரூபத்தில் அகமும் புறமும் தெரியாமல் மெய்மறந்து இருப்பதை காட்டினும் எம்பெருமானுடைய குணானுபவத்தில் ஆழ்ந்திருப்பதை விஷயத்தை தெரிவிக்கப்படுகிறது. உள்ளியன்பாய் கண்டானை எம்பெருமானுடைய பெருமையை தவிர வேறு எதுவும் பேசாதே. அவருடைய பெருமானை மட்டும் பேசுவதுதான் நமக்கு நல்வாழ்க்கைக்கு உகந்ததாக செத்தார் ஆழ்வார்கள். அவரையெல்லாம் வாழ்த்தாது வாய் வந்து அவரெல்லாம் வேலையாக வாழ்த்தது அப்படின்னு ஆழ்வார்கள் தெரிவித்தார். எம்பெருமானை தவிர அர்த்தமற்ற வார்த்தைகளை அவனை அழித்து விடுவான். அதான் உள்ளா அரக்கனை கிள்ளி கிழந்த அணை யாரு அப்படின்னாக்க ஒரு கேவலமான யுக்திவாதம் விதண்டாவாதங்கள் இல்லையா, அது மாதிரி கவனமான ஒரு போக்குள்ளவர்கள். அவர்களெல்லாம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னாக்க இந்த அவர்கிட்ட நான் போகக்கூடாது. பொதுவாக அவங்க சொல்வழக்கு சொல்லுவாங்க, துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு. அதுதான் சொல்றேன். எவ்வளவு வரும்போது நமக்கு என்ன அப்படின்னாக்க மனம்னா அப்படின்னா பொதுவாகவே அரக்கன். அது வந்து என்ன பண்ண நம்ம அலைய விடக்கூடாது. மனசு அலைய விடாதுன்னு பொதுவாக சொல்லுவோம், பெரியவாக சொல்லுவோம். அலைய விடாம பெருமான இடத்துல அனுபவத்தையே நமக்கு செய்ய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மழை ஒன்றும் முடியலையே, நானும் எப்பறம் நினைச்சு தான் பார்க்கிறேன், ஆனால் முடியலன்னு பொதுவாக சொல்லுவோம். என்ன அப்படின்னாக்க நமக்கு வந்து அதெல்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எம்பெருமானால் தான் முடியும். அவனே எல்லாத்தையும் கிள்ளி கழித்து விடுவான். அவனால்தான் இந்த எல்லா விதமான ஒரு கஷ்டங்களை எல்லாத்தையும் தோக்கக்கூடியது அரக்கரெல்லாம் ஒழிக்கக்கூடியது அவனால் தான் முடியும். அவனே எல்லாத்தையும் சரிபடி விடுவான். வந்து பொதுவாக நம்ம அரக்க குணம்னு சொல்லுவோம். பொதுவாக என்னுடைய எண்ணம் வேண்டாம் என்ன அரக்க குணம் ஏதாவது குணம் மனசுக்கு அது வந்து பொதுவாக அரக்க குணம். அதை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியுது. அப்படி இருக்கும்போது அவன் வந்து எம்பெருமானால் காரணம் வந்து அவனுடைய எம்பெருமானிடம் நாம் ரெண்டும் பகவத் பக்தி, இந்த பக்தி இருந்தால் போதும். எல்லாம் எம்பெருமான் தான், இதுவே சரணம் அப்படின்னு போட்டா போதும். அவன் அதை பார்த்து
அந்த கெட்ட அரக்கனை கெட்ட குணங்களை அவனை கிழித்து எறிந்து விடுவான். அப்படி எம்பெருமானுடைய பொருளாதாரம் அப்படின்னாக்க நல்லா இருக்காங்களா அப்படின்னாக்க பொதுவாக சொன்னாக்க விபீஷன் ஆழ்வான் அவன் சொல்லலாம் பொதுவாக நல்லது. பொருளாதாரம் யாரு ராவணன் இரண்டிய சுபவெல்லாம் இருக்காங்க வெள்ள பொருளாதாரம் இவர்களெல்லாம் வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு கெட்ட குணங்கள் வரும்போது இந்த மாதிரி நல்ல குணங்கள் வரும்போது அந்த குணங்கள் எல்லாம் பொழிக்கணும் அப்படின்னாக்க ராஜச தாமச குணங்கள் அதுதான் ஒரு அரக்கம். கோபம் காமங்கள் எல்லாம் வரும்போது என்ன அப்படின்னாக்க ஒரு மனுஷனையே அழுத்து. அதுக்கு நான் வந்து இடம் கொடுக்குறேன். நான் நினைச்சுதான் பார்க்க முடியும் பார்க்கல முடியல அப்படிங்கிறத பொதுவாக எல்லாரும் சொல்லி சொல்ற வார்த்தையை பேசுவோம். நம்மளால முடியும் என்ன அது வந்து சஞ்சரிக்கும். எவனால் தான் முடியும்? எம்பெருமானால் முடியும். அப்பேற்பட்ட எம்பெருமானை அவனுடைய கீர்த்தியை பொதுவாக சொல்வார். அவன் மூர்த்தியை நீ பார்த்து பார்த்து என்ன பண்ணால பெருமை பார்த்து அவனோட கணவனை டக்குனு வேணும் அவனை அப்படியே போயிடும். அவனுடைய கீர்த்தியை பாடு. அது பகவான் நாம சங்கீர்த்தன். அதை நீ மனசில் வாங்கி பாடினா போதும். அதே போல் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ நம்ம கூட்டமா எல்லாரும் கூடி பவன் நாம இப்போ நமக்கு டயர் கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பிராப்தம் கிடைக்காது. பிராப்தம் பிறகோட ஜனங்கள் இருக்கு. நமக்கு ஒரு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு பாக்கியம். பல ஜீவன் ராசிகள் எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா? யாருக்கும் எல்லா மனுஷனும் நிறைய பேர் இருக்கு. எல்லாருமே இருக்கு. ஆனா நமக்கு அது கிடைச்சு என்ன அப்படி பொதுவாக வந்து சுபாஷ சீக்கிரம் அப்படின்னு நல்ல காரியம் ரொம்ப சீக்கிரமா அதை பிடிச்சிக்கணும். துவங்கிறது நல்ல காரியம், அதை பிடிச்சிக்கணும். அதை நம்ம விட்டு பிடிச்சிட்டோம் பிடிக்காம அதை உட்காண்டு நினைச்சேன் உட்காந்து நடக்கும். எம்பெருமான கூட்டேனா போதும் அவனோட அந்த மாதிரி செய்ய விட்டுருவோம். அப்பேற்பட்ட அல்வழிப்படுத்தும் எம்பெருமானை நாம் எப்போதும் கீர்த்தனை பண்ணி எம்பெருமானுடைய பக்தியை பாடும் அனைத்து குழந்தைகளும் எல்லோரும் இங்கு போய்விட்டார்கள். ஆஹா ஆனந்தம். ஒரு பஜனை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? ஆனந்தமா அவருடைய முகத்தை பார்க்கும்போது இந்த சந்தோஷத்தில் வந்து எல்லா கூடி வந்திருக்கார். எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருக்கார். வெள்ளி இழந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்னு. என்ன வெள்ளி இழந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்னு. வியாழன் என்பது ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி என்பது சத்துவகுணத்தை காட்டும். ரஜோகுணம் தமோகுணம் அதிகமா இருக்கு. இது வந்து நம்ம வேதம் புராணங்கள் எல்லாம் பார்க்கலாம். வேதத்தில் வந்து விஸ்வரூபோ வை காஷ்ட புரோஹிதா
அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நிறையா விஷயங்கள் எல்லாமே அதை பற்றி அவருடைய குணங்களை பற்றியெல்லாம் நிறையா சொல்கிறது. அதே மாதிரி நாராயணத்தில் அவருடைய குணங்களை பற்றி சொல்றது ஒரு பெரிய கதையே இருக்குது. அது சொல்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் வேணும். அது கேட்குற அளவுக்கு நமக்கு பொறுமையும் இல்லை. அதுக்கு ஒரு நாள் தனியாகவே அது விவரத்தை சொல்கிறேன். எல்லா ஒரு நாள் அந்த கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் அந்த சமூக கூட பிரஜோகுணம் தான் புறங்கி விட்டது, அதாவது அழிந்து போய்விட்டது. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. வெள்ளி எழுந்து அப்படின்னாக்க வெள்ளிக்கு வந்து சுக்கிரன். சுக்கிரன் என்ன அப்படின்னாக்க மகாபலி சக்கரவர்த்தி யாகங்கள்லாம் பண்ணி சேடவா எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு இருக்கு. எம்பெருமான் வாமனாவது அங்கேருந்து வரான், வந்து தானம் கேட்க வரான். இப்போ யாரு அசுரகுரு? யாரு? சுக்கர பகவான், சுக்கராச்சாரியர். அவர் என்ன பண்ற? எம்பெருமான் தான் இங்க வாகனத்தில் வந்திருக்காங்க, அவன்கிட்ட சொல்ற, அதை கண்டுபிடிச்சு அவர் சொல்ற. எம்பெருமான் இது அப்படிங்கிறத காமிக்கிறார் இல்லையா? அதே போல நமக்கு எம்பெருமான் என்று காமிக்கக்கூடிய அந்த வெள்ளி எழுந்து விடுத்து, வள்ளி வந்துடுத்து, எல்லாரும் எழுந்திருக்கும். எழுந்து வந்து உள்ளம் சிலம்பினான் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, உள்ளம் சிலம்பினான் அப்படின்னாக்க எம்பெருமான் அவனை அனுபவிக்க வேண்டிய விடயமான இதயத்தில் வேதமும் அதற்கு மூலமான புரோணநாதமும் கேட்கிறது. ஓதடி கண்ணினாய் எம்பெருமானுடைய சிந்தனை இல்லாமல் வேற சிந்தனையில் இருந்தால் எல்லாமே நமக்கு எல்லாம் வீணாள். அது நமக்கு நல்ல நாளில் எம்பெருமானுடைய சிந்தனை இருக்க டைம் தான் நமக்கு நல்ல டைம். அதுக்கு எல்லாமே வீணான டைம். அதனால் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த வேதங்கள் சாஸ்திரம் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் இடங்களுக்கு சென்று வேற சிந்தனை இல்லாமல் அவரை நாம் பிரார்த்திக்க வேண்டும், பஜனை செய்ய வேண்டும். பாருங்கள், என்று வாங்கோ. உள்ள குளிர குடைந்தீராடாத பள்ளி கிடத்தியோம். அதாவது பிரம்மாண்டம் ஆழ்ந்து கிடக்கும் மாபெரும் கல்யாண குணங்களை ஊடுருவிச் சென்று ஆழ்ந்து அலசி, அதனால் நாமும் பேரின்பம் அடைய வேண்டும், சாந்தி அடைய வேண்டும். பேரின்பம் சாந்தி ரெண்டும் அடைய வேண்டும். ஆனால் நாம் எப்படி அது ஏற்க குளிர அப்படின்னாக்க நமக்கு அந்த ஒரு ஆனந்தம்,
ஆனந்தம் தான் அது சொல்றது, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே உடம்பு குளிர் அப்படின்னாக்க அப்படின்னு முடிவாக இருக்க முடியாது. அதான் உள்ளா குளிர உடைந்து எம்பெருமானுடைய பக்தியில் நாம் என்ன வேணும்? முழுக வேணும். நீராட்டம் பள்ளி கிடத்தியோ ஏக்கு வரும் உட்காந்துருக்கா பாவாரி நன்னாளர் ஏற்பட்ட விசேஷமான தினம், விசேஷமான நமக்கு கிடைச்சு நாம் உடனே நம்ம என்ன பண்ணணும்? நன்னாள்ல எம்பெருமான் என்னாள்னா என்ன? இந்த மார்கழி மாதம் நித்தியமே நல்ல நாள் தான். நமக்கு கெட்ட நாள்ன்றது உலகத்தில் எதுவுமே கிடையாது. நல்ல நாள் கெட்ட நாள் என்ன அப்படின்னாக்க நம்ம மனசுல எம்பெருமான நினைச்சுக்கொண்டே தான் எல்லாமே நல்ல நாள். நினைக்காமல் வேற இடத்துல போனாலே அதான் எல்லாமே கெட்டன. நல்ல நாள் கெட்ட நாள் இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன இது கிடைக்கணும்? பெருமானுடைய இந்த பக்தியில் மூழ்கப்படும். கள்ளம் தவிர்ந்து கலந்து ஓரம்பாவாய். கள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஆண்டவருடைய உடையத்தை பார்க்கலாம். ராமானுஜர் எல்லாருமே நம்ம பிரிவா எல்லாருமே பார்க்கலாம். கள்ளம் அப்படிங்கிறது தனக்கு மட்டும் கிடைக்கும், வேற யாரும் கிடைக்கும். இதான் கள்ளம். அது மாதிரி எனக்கு கிடைச்சா போல எனக்கு கிடைச்சா போல நினைக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த ஒரு அற்புதமான ஒரு எம்பெருமானுடைய ஒரு பக்தியானது எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பக்தர்கள் கூட்டத்தில் குழாம் அங்கு சேரணும். எல்லாரும் சேர்ந்து தனிகளை விட்டுடும். பக்த கூட்டத்தை சேர்ந்து எம்பெருமானை எல்லோரும் பக்தி செய்து பின்புற வேணும். பின்புறுத்து எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேணுமாய் ஸ்ரீ கோதாநாயிகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருமலை மிஞ்சுவோர் எடப்பாடி ராஜகோபாலதாசன். ஸ்ரீபக்தி விஷித்தாரிய மனோநந்தன ஹேதவே அந்தநந்தன சுந்தர்யை கோதாயிரி ஜமங்கலம். லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து.